ஸ்டூடெண்ட்ஸ் நம்மோட காமர்ஸ் எக்ஸ்ப்ளோரர் மீடியா சேனலில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸுக்கெல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற லிஸ்ட்டு தான் இது. இந்த சப்ஜெக்டுக்குரிய வீடியோஸ்க்கு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஓகே, ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், கார்ப்பரேட் அக்கௌண்டிங், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், காஸ்ட் அக்கௌண்டிங், இந்த எல்லா சப்ஜெக்ட்டுக்குமாய் பிளேலிஸ்ட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணிக்கோங்க. வணக்கம். இன்றைக்கி நம்ம காஸ்ட் அக்கௌண்டிங் சப்ஜெக்டில் ப்ராசஸ் காஸ்டிங் சாப்டரில் நார்மல் லாஸ் வித் ஸ்கிராப் வேல்யூ ப்ராப்ளம் போட்டு பார்க்க போகிறோம். டிஎஸ் ரெட்டி, ஹரிபிரசாத் ரெட்டி புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் நம்பர் 9, 11 அண்ட் 12th ப்ராப்ளம் 3 ப்ராப்ளம் போட்டு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நார்மல் லாஸோட மீனிங் நான் ப்ரீவியஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். வித்தவுட் ஸ்கிராப் வேல்யூ ப்ராப்ளம் போட்டு பார்த்துருக்கோம். அதே போல் ப்ராசஸ் காஸ்டிங் சாப்டரில் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ் எல்லாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இன்றைக்கி நடத்தக்கூடிய ப்ராப்ளத்தை உங்களால் புரிஞ்சுக்க முடியும். உங்களுக்காக அந்த வீடியோஸ்க்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வித் ஸ்கிராப் வேல்யூ, அதாவது ஒவ்வொரு ப்ராசஸ்லையும் கண்டிப்பாக நார்மல் லாஸ் இருக்கும். ஓகே, இது வந்து அன்அவாய்டபிள் லாஸு. அந்த லாஸுக்கு வேல்யூ இருக்குது. ஓகே, சேல் வேல்யூ இருக்குது அப்படின்றது தான் ஸ்கிராப் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்கிராப் வேல்யூவோட இன்றைக்கி ப்ராப்ளம் போட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸசைஸ் நம்பர் 9th ப்ராப்ளம் போட்டு பார்க்க போகிறோம். கொஷினில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். இது ரொம்ப சிம்பிள், ஒரே ஒரு ப்ராசஸ் இருக்கக்கூடிய ப்ராப்ளம். மெட்டீரியல்ஸ், டைரக்ட் லேபர், எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்காங்க. இன்புட் இன் ப்ராசஸ். ஓகே, ஸோ 10,000 யூனிட்ஸ். அவுட்புட் வந்து ஃபைனல் அவுட்புட் 9,400 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வேல்யூ ஆஃப் நார்மல் வேஸ்டேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8/100 யூனிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம ப்ராப்ளம் போடலாம். உங்களுக்கு ப்ராசஸ் அக்கௌண்ட்டோட ஃபார்மேட் தெரியும் இல்லையா? டெபிட் சைட், கிரெடிட் சைடு எடுத்து எழுதியிருக்கேன். டெபிட் சைடில் நம்ம என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன இன்புட்டோ அதை எடுத்து எழுதணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸையும் எடுத்து எழுதணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளத்தில் நமக்கு புதுசாக இன்புட் இன் ப்ராசஸ் ஏ அக்கௌண்ட் அப்படின்னு தனியாக கொடுத்துருக்காங்க. அதை தனியாக கொடுத்ததுனால அதுக்கு அமௌண்ட்டும் தனியாக கொடுத்துருக்காங்க, யூனிட்ஸும் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம தனியாக எடுத்து எழுத போகிறோம். டெபிட் சைடில் எழுதணும் டு இன்புட் இன் ப்ராசஸ் ஏ அக்கௌண்ட். இது வந்து ப்ராசஸ் ஏ அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராசஸ் ஏ அக்கௌண்ட்டை என்ன யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 10,000 யூனிட்ஸ். ருப்பீஸ் பார்த்தீங்கன்னா 10,000 ருப்பீஸ். இது ப்ராப்ளமில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் தான் எடுத்து எழுதிட்டேன். அடுத்து நம்ம எக்ஸ்பென்சஸ் எல்லாம் எழுதலாம். மெட்டீரியல் கன்சியூம்டு, டைரக்ட் லேபர், மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ். 2 மெட்டீரியல்ஸ் கன்சியூம்டு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஷார்ட்டாக எழுதுகிறேன், ஏன்னா 3 ப்ராப்ளம் நடத்தணும் இல்லையா? டைரக்ட் லேபர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ். சிம்பிளாக எழுதியிருக்கேன். நீங்கள் ப்ராப்ளம் போடும்போது எக்ஸ்பேன்ஷனாக எழுதிக்கோங்க. நல்லா ஃபுல்லாக எடுத்து எழுதணும். மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு எடுத்து எழுதணும். இப்போ மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா 12,000, 14,000, 4,000. அமௌண்ட் மட்டும் எழுதினா போதும். ஓகே, 12,000, 14,000, அடுத்து பார்த்தீங்கன்னா 4,000 எடுத்து எழுதியாச்சு. இப்போ நமக்கு நார்மல் லாஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லலை, இன்புட் எவ்வளோ அந்த ப்ராசஸில், அவுட்புட் எவ்வளோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அவுட்புட்டையும் இன்புட்டையும் மைனஸ் பண்ணினோம் அப்படின்னா நமக்கு நார்மல் லாஸ் கிடைக்கும். நார்மல் லாஸ் நம்ம எந்த பக்கத்தில் எடுத்து எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை நார்மல் லாஸ் அப்படின்னு போட்டுட்டு இன்புட் மைனஸ் அவுட்புட். இன்புட் பார்த்தீங்கன்னா 10,000 யூனிட்ஸ் இன்புட். அவுட்புட் நமக்கு கொடுத்துருந்தாங்க இல்லையா 9,400 யூனிட்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா 600 யூனிட்ஸ் தான் நார்மல் லாஸ். ஸோ நேற்று போட்ட ப்ராப்ளத்தில் இதுக்கு வேல்யூ கொடுக்கல, அமௌண்ட்டு கொடுக்கல. பட் இன்றைக்கி நம்ம அமௌண்ட் கேல்குலேட் பண்ண போகிறோம். அமௌண்ட் எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 யூனிட்ஸுக்கு 8 ருப்பீஸ் வேல்யூ. 100 யூனிட்ஸ்க்கு 8 ருப்பீஸ் வேல்யூ. அப்போ 600 யூனிட்ஸுக்கு எவ்வளோ வேல்யூ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ 600 யூனிட்ஸ்க்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம். 100க்கு 8 ருப்பீ. ஸோ 600க்கு எவ்வளோ கேல்குலேட் பண்ணினா 48 கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் எடுத்து எழுதிட்டோம். எந்த பக்கம் டோட்டல் அதிகம்னு பார்த்தீங்கன்னா டெபிட் சைடு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 10,000 யூனிட்ஸ் கிடச்சிடுச்சு. அதே மாதிரி டோட்டல் அமௌண்ட் காலமில் டோட்டல் பார்த்தீங்கன்னா 40,000 ருப்பீஸ் எடுத்து எழுதிட்டேன். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரே ஒரு ப்ராசஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதனால நான் இங்கே ஃபினிஷ்டு குட்ஸ் இல்லை ஃபினிஷ்டு ஸ்டாக் அப்படின்னு எடுத்து எழுதிடுறேன். பார்த்தீங்கன்னா இங்கே 600 யூனிட்ஸ். பேலன்சிங் ஃபிகர் எவ்வளோ வரும்? 10,000 - 600, 9,400 யூனிட்ஸ்.
யூனிட் காலமில் டேலி பண்ணிட்டோம். அடுத்து அமௌண்ட்டுக்கும் பாருங்கள், பார்த்தீங்க அப்படின்னா 40,000 மைனஸ் 48 39,952 rupees கிடைக்கும். இப்போ கேல்குலேட் பண்ணியாச்சு. இங்கே 40,000 வந்துடுச்சு. கடைசியாக நீங்கள் மறக்கவே கூடாது, இந்த ஃபினிஷ்டு ஸ்டாக் இல்லை அடுத்த ப்ராசஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா அங்கே நம்ம காஸ்ட் பெர் யூனிட் கண்டுபிடிப்போம். ப்ரீவியஸ் ப்ராப்ளம்லாம் போட்டிருக்கோம் இல்லையா? அப்போ நான் இங்கே காஸ்ட் பெர் யூனிட் கண்டுபிடிக்கிறேன். அமௌண்ட்டு டிவைடட் பை நம்பர் ஆஃப் யூனிட்ஸ். இது வந்து காஸ்ட் பெர் யூனிட்டை கேல்குலேட் பண்ணால் காஸ்ட் பெர் யூனிட் 4 rupees 25 பெர் யூனிட்டு. இந்த ப்ராப்ளமில் நார்மல் லாஸ் எப்படி கண்டுபிடிச்சோம்னா இன்புட் மைனஸ் அவுட்புட், அதை வச்சு நார்மல் லாஸ் கண்டுபிடிச்சோம். அடுத்த ப்ராப்ளமில் நார்மல் லாஸ் எப்படி அப்படின்றது பார்க்கலாம். எக்ஸசைஸ் நம்பர் 11 போட்டு பார்க்கலாம் நம்ம. From the following information, prepare process account and normal loss account. Input of raw material 1000 units at rupees 6 per unit அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Direct materials 5,200, wages 4,000, production overheads 4,000, actual output transferred to process 2 account 950 units. Normal loss 5%. Value of scrap per unit rupees 4 per unit அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதே மாதிரி தான் ப்ராசஸ் அக்கௌண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்புட்டும் சொல்லியிருக்காங்க, அவுட்புட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதில் நீங்கள் மைனஸ் பண்ணியும் கண்டுபிடிக்கலாம். 1000 units மைனஸ் 950 units. இல்லைனா இந்த 1000 unitsல 5% அப்ளை பண்ணிங்கனாலும் உங்களுக்கு 50 units தான் கிடைக்கும். ஓகே, ரெண்டுமே கரெக்டான மெத்தட் தான், யூனிட்ஸ் மாறாது. இப்போ இன்புட்டுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இன்புட் அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம். டு இன்புட் அக்கௌண்ட். இன்புட் அப்படின்னு போட்டுட்டு கொடுத்துருக்க யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா 1000 units இன்புட் அட் 6 per unit. ஓகேவா? 6 per unitனா 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6000. அடுத்து நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் எழுதலாம். மெட்டீரியல், வேஜஸ், ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ், டு டைரக்ட் மெட்டீரியல்ஸ் ஷார்ட்டாக எழுதுகிறேன் நான். டைரக்ட் மெட்டீரியல்ஸ், டு டைரக்ட் வேஜஸ், அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா டு ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ் ஷார்ட் ஃபார்மில் தான் எழுதிட்டேன். அமௌண்ட் எல்லாம் எடுத்து எழுதிடுறேன். அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 5,200, 4,000, 4,000, 5,200, 4,000, 4,000 எடுத்து எழுதியாச்சு. இப்போ இந்த பக்கம் தான் நார்மல் லாஸ் வரும் இல்லையா? இந்த நார்மல் லாஸ் ஆக்சுவலாக இன்புட் மைனஸ் அவுட்புட்னும் கண்டுபிடிக்கலாம். இன்புட் 1000, அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அவுட்புட் எவ்வளோ? 950 units, ட்ரான்ஸ்ஃபர்டு டு ப்ராசஸ் 950 units. இப்படியும் கண்டுபிடிக்கலாம். 50 units தான் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா இன்புட்டில் 5%ன்னு சொன்னாங்க இல்லையா? அதில் நீங்கள் கேல்குலேட் பண்ணாலும் இதே 50 units தான் இருக்கும். இதோட ஸ்க்ராப் வேல்யூ நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்க்ராப் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆஃப் ஸ்க்ராப் பெர் யூனிட் 4 rupees. ஓகே, ஸோ 4ஆல் மல்டிப்ளை பண்ணோம். 50 into 4 rupees மல்டிப்ளை பண்ணால் 200 rupees. இப்போ எல்லா இன்ஃபர்மேஷனும் எடுத்து எழுதியாச்சு. டெபிட் சைட் தான் டோட்டல் ஜாஸ்தி, யூனிட்ஸும் சரி இதுவும் சரி. ஸோ டோட்டல் கண்டுபிடிச்சிக்கிறேன். இப்போ இங்கே நம்ம பேலன்சிங் ஃபிகர் கண்டுபிடிக்கலாம். ஒரே ஒரு ப்ராசஸ் தான் இருக்குது. ஸோ அடுத்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் இதை ஃபினிஷ்டு ஸ்டாக் அப்படின்னு நான் காட்டிடுறேன். பேலன்ஸ் பண்ணினா 1000ல் 50 மைனஸ் பண்ணினா 950 units. ஸோ யூனிட்ஸ் காலம் நமக்கு ஈக்குவல் பண்ணிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே 200, 19,200. ஸோ மைனஸ் பண்ணிங்கன்னா 19,000 அமௌண்ட் காலமில். இதுதான் எக்ஸசைஸ் நம்பர் 11. இப்போ நம்ம எக்ஸசைஸ் நம்பர் 12th ப்ராப்ளம் போட்டு பார்க்கலாம். இந்த ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 ப்ராசஸ் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் ஃபினிஷ்டு குட்ஸும். ஸோ 4 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறோம் நம்ம. ஓகே, எக்ஸசைஸ் நம்பர் 12 பாருங்கள். A product passes through 3 processes A, B and C. 10,000 units at ₹1 per unit issued to the process A. இது வந்து இன்புட் 10,000 units கொடுத்துருக்காங்க. அடுத்து நமக்கு எல்லா எக்ஸ்பென்சஸும் கொடுத்துருக்காங்க. 3 ப்ராசஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ப்ராசஸ்லேயும் வந்து என்ன பர்சன்டேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் 3 ப்ராசஸ்க்கும் ஸ்க்ராப் வேல்யூ என்ன அப்படின்றதையும் கொடுத்துட்டாங்க. ஓகே, இந்த ஓவர் ஹெட் சார்ஜஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 168% ஆஃப் டைரக்ட் லேபர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. The final product was sold at ₹10 per unit.
ப்ராஃபிட் வந்து 20% ஆன் சேல்ஸ். ப்ரிப்பேர் ப்ராசஸ் அக்கௌண்ட்ஸ். இந்த 3 ப்ராசஸ் அக்கௌண்ட்ஸும் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபினிஷ்டு குட்ஸ் அக்கௌண்ட்டும் தனியாக ஓப்பன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் நம்ம போட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எப்பவும் போல் ஃபஸ்ட்டு நம்ம அந்த இன்புட் என்ன அப்படின்றத எடுத்து எழுதிக்கலாம். இன்புட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் இஷ்யூடு, நமக்கு அது கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் இஷ்யூடு அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. 12th ப்ராப்ளம் 10,000 யூனிட்ஸ் 1 per unit at ₹1 per unit. ஸோ 10,000 into 1 10,000 rupees போட்டாச்சு. அதுக்கப்புறம் மற்ற எக்ஸ்பென்சஸ் எழுதலாம். மெட்டீரியல் லேபர் எக்ஸ்பென்சஸ். ஸோ ரெகுலராக நம்ம போடக்கூடியது தான் மெட்டீரியல் லேபர் எக்ஸ்பென்சஸ். இதை நீங்கள் இன்புட்டுன்னும் எழுதலாம். லேபர் டைரக்ட் லேபர் ஷார்ட்டாக எழுதிடுறேன் டு டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ கொடுத்துருக்க அமௌண்ட்டு தான், ப்ராப்ளமில் கொடுத்துருக்க அமௌண்ட்டு தான், யூனிட்ஸில் எழுதக்கூடாது, அமௌண்ட்டில் எழுதுங்க. 1000 5000 1050 பாருங்கள். ப்ராசஸ் ஏல கொடுத்துருக்கிறது தான். ஸோ இப்போ நம்ம ஓவர் ஹெட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது கேல்குலேட் பண்ணணும். ஓவர் ஹெட்ஸ் எவ்வளோனா லேபரில் 168%. ஸோ 2 ஓவர் ஹெட்ஸ் அப்படின்னு போட்டுட்டு லேபர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5000. ஸோ அந்த 5000ல் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா 168% ஆஃப் டைரக்ட் லேபர். 5000 into 168% கேல்குலேட் பண்ணினா 8400 rupees கிடைக்கும். ஓவர் ஹெட்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேஸ்டேஜ் என்ன அப்படின்றது போட போகிறோம். இங்கே நமக்கு வந்து வேஸ்டேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வேஸ்டேஜ் நார்மல் லாஸ் எல்லாமே ஒன்று தான். வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஏக்கு 5%. 5% அப்படின்னா நம்ம எவ்வளோ இன்புட் கொடுத்தோமோ அதில் 5% கண்டுபிடிக்கணும். இன்புட் பார்த்தீங்கன்னா நமக்கு 10,000 யூனிட்ஸ் இல்லையா, இந்த 10,000ல் 5% கேல்குலேட் பண்ணினா 500 யூனிட்ஸ் கிடைக்கும். இதோட ஸ்க்ராப் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஏக்கு 0.25. அப்போ 500 into 0.25 மல்டிப்ளை பண்ணால் 125 rupees. ஸோ அந்த அமௌண்ட் எடுத்து எழுதிக்கலாம். இப்போ எல்லா இன்ஃபர்மேஷனும் ப்ராசஸ் 1 அக்கௌண்ட்டில் போட்டாச்சு. டெபிட் சைட் டோட்டல் தான் அதிகம். யூனிட்ஸ் பார்த்திங்கன்னா 10,000 யூனிட்ஸ் எடுத்து எழுதிட்டேன். அதே போல் அமௌண்ட்டை நம்ம ஆட் பண்ணினா நமக்கு 25,450 கிடைக்கும். 25,450. ஓகே, இப்போ நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா 500 யூனிட்ஸ் இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் 2 அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ப்ராசஸ் 2 அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 9,500 யூனிட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். 25,450லேருந்து நம்ம 125 மைனஸ் பண்ணினோன்னா 25,325 கிடைக்கும். இப்போ நம்ம டோட்டல் பண்ணினோம் அப்படின்னா 10,000 யூனிட்ஸ், அடுத்து பார்த்திங்கன்னா 25,450. ஓகே, ஸோ இப்போ நம்ம அடுத்த ப்ராசஸ் 2 அக்கௌண்ட்டுக்கு போகிறோம். ப்ராசஸ் 2 அக்கௌண்ட்டுக்கு போகும்போது ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம என்ன பண்ணணும்னா ட்ரான்ஸ்ஃபரை எடுத்து எழுதினோம். ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ப்ராசஸ் ஏ அக்கௌண்ட். ப்ராசஸ் 1 அக்கௌண்ட்லேருந்து நமக்கு என்ன ஆயிருக்கு, ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. நம்ம ஆக்சுவலாக ஏபின்னு கொடுத்துருக்கோம் நேம், ப்ராசஸ் பி அக்கௌண்ட். ஓகே, ஸோ ப்ராசஸ் ஏ அக்கௌண்ட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வருது. நம்ம அங்கே பேலன்சிங் ஃபிகர் கண்டுபிடிச்சோம் இல்லையா, 9,500 25,325. அதுதான் நம்ம இங்கே எடுத்து எழுதணும். 9,500 25,325. எப்போவுமே ஒரு ப்ராசஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது பெர் யூனிட் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. 25,325 டிவைடட் பை 9,500. இது நம்ம மறக்கவே கூடாது. கடைசியாக எப்போவுமே பெர் யூனிட் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிங்கன்னா 2.67 rupees கிடைக்கும். ஓகே, அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். at 2.67 rupees. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மெட்டீரியல்ஸ் லேபர் ப்ராசஸ் பிக்குரியதெல்லாம் இருந்தது இல்லையா, இந்த அமௌண்ட்டெல்லாம் எடுத்து எழுதிக்கலாம். 2 மெட்டீரியல்ஸ் 2 டைரக்ட் லேபர் நமக்கு கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் தான். இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் நம்ம எப்போவுமே எடுத்து எழுதுறது தான் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இதெல்லாம் போட்டுட்டு இதுக்குரிய அமௌண்ட் பார்த்திங்கன்னா ப்ராசஸ் பியில் 1,500 8,000 1,188 அதை எடுத்து எழுதுகிறேன். அமௌண்ட்டு 1,500 8,000 1,188. அடுத்து நம்ம ஓவர் ஹெட்ஸ் கேல்குலேட் பண்ணணும். ஓவர் ஹெட்ஸ் பார்த்திங்கன்னா
நம்மளோட டைரக்ட் லேபரில் 168%. டைரக்ட் லேபர் எவ்வளோ? 8000. இந்த 8000ல் 168% அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கிது பார்த்தீங்கன்னா 13,440. இதுதான் நமக்கு ஓவர் ஹெட்ஸ். அடுத்து நம்ம வேஸ்டேஜுக்கு வரணும், அதாவது நார்மல் லாஸ். வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே கிடச்சது இல்லையா 9500 யூனிட்ஸ். இதில் தான் நம்ம வந்து கேல்குலேட் பண்ணணும். எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா 4%. ஸோ 9500ல் 4% கேல்குலேட் பண்ணிக்கோங்க. அதுதான் நமக்கு யூனிட்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 380 யூனிட்ஸ் கிடைக்கும். இதோட ஸ்க்ராப் வேல்யூ, ப்ராசஸ் பிக்கு ஸ்க்ராப் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0.50. ஸோ அட் 0.50 380 இன்ட்டு 0.50 என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 190 rupees போட்டாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே அப்ளை பண்ணிட்டோம் இல்லையா, அதனால நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணலாம். டோட்டல் கண்டுபிடிச்சிங்கன்னா டெபிட் சைட் 9500, இங்கே கேல்குலேஷன் 49,453 கிடச்சிருக்கு. இப்போ நம்ம 9500 மைனஸ் 380 9120 கிடச்சிருக்கு நமக்கு. இது வந்து பை ப்ராசஸ் சி அக்கௌண்ட். இதில் வந்து மொத்தம் 3 ப்ராசஸ் இருக்குது இல்லையா. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் டு ப்ராசஸ் சி அக்கௌண்ட் அப்படின்னு போட்டுடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம எந்த அமௌண்ட்டை வந்து மல்டிப்ளை பண்ணோம், இது பேலன்சிங் ஃபிகர் கண்டுபிடிச்சிக்கோங்க. பேலன்சிங் ஃபிகர் கண்டுபிடிச்சிங்கன்னா அமௌண்ட்டு 49,453 மைனஸ் 190 49,263 கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பெர் யூனிட் மறக்காமல் கண்டுபிடிக்கணும். காஸ்ட் பெர் யூனிட், அமௌண்ட்டு டிவைடட் பை பெர் யூனிட், அமௌண்ட்டு யூனிட்ஸ் 9120 கேல்குலேட் பண்ணால் 5.40 பெர் யூனிட் கிடைக்கும். இப்போ இங்கே நம்ம டோட்டல் கண்டுபிடிச்சோம். அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா ப்ராசஸ் சி அக்கௌண்ட்டுக்கு போகணும். இங்கே இருக்கிற 9,120 49,263 ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை தான் நான் இப்போ எங்கே எழுத போகிறேன்னா டு ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ப்ராசஸ் பி அக்கௌண்ட்லேருந்து வந்தது நமக்கு. ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ப்ராசஸ் பி. ஸோ 1 2 3ன்னு நான் போட்டேன். இது வந்து ப்ராசஸ் சி அக்கௌண்ட் பியிலேருந்து வந்திருக்கு. ஸோ என்ன அமௌண்ட் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணினோம், யூனிட்ஸ் 9,120 49,263. ஸோ எப்பவும் போல் இங்கே 3 எக்ஸ்பென்சஸ் இருக்குது. மெட்டீரியல், லேபர் எக்ஸ்பென்சஸ் எடுத்து எழுதிக்கோங்க. 2 மெட்டீரியல்ஸ், 2 லேபர், டைரக்ட் லேபர், 2 டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். நமக்கு ப்ராப்ளமில் கொடுத்துருக்க அமௌண்ட்டை தான் அப்படியே எடுத்து எழுத போகிறோம். 1480. அடுத்து பார்த்திங்கன்னா 6500 1605. ஓவர் ஹெட்ஸ் இருக்குது இல்லையா. ஓவர் ஹெட்ஸ் வந்து நம்மளோட டைரக்ட் லேபரில் 168%. 2 ஓவர் ஹெட்ஸ் அப்படின்னு ஷார்ட்டாக எழுதிக்கிறேன். லேபர் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 6500ல் 168%. நீங்கள் கேல்குலேட் பண்ணால் உங்களுக்கு 10,920 கிடைக்கும். இப்போ எல்லாமே எடுத்து எழுதியாச்சு. அடுத்து நம்ம வேஸ்டேஜ், அதாவது நார்மல் லாஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். வேஸ்டேஜ் எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த யூனிட்ஸ் வந்தது இல்லையா ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம், அதிலேருந்து தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். 9,120. ஸோ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9,120ல் பர்சன்டேஜ் 5%. 5% கண்டுபிடிச்சிக்கோங்க. கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது, 456 கிடைக்குது. இப்போ இந்த 456-ஐ நீங்கள் எதால் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர் யூனிட். ப்ராசஸ் சிக்கு வந்து 1 பெர் யூனிட் கொடுத்துருக்காங்க. ப்ராசஸ் சிக்கு கரெக்டாக ரீட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். அகைன் 456 தான் கிடைக்கும். இப்போ எல்லாமே இன்ஃபர்மேஷன் எழுதியாச்சு. யூனிட்ஸோட டோட்டல், அமௌண்ட்டோட டோட்டல் கண்டுபிடிச்சிக்கிறேன். 69,768 கண்டுபிடிச்சாச்சு இல்லையா. இப்போ நம்ம 9,120, இங்கே 456 இருக்குது. இது வந்து அடுத்து நம்ம ஃபினிஷ்டு குட்ஸ் அக்கௌண்ட் இருக்குது. நமக்கு சொல்லிட்டாங்க ஃபினிஷ்டு குட்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கன்னு. அடுத்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பேலன்ஸ் 8,664. அமௌண்ட்டையும் இதில் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 69,312. இப்போ நான் இங்கே டோட்டல் எடுத்து எழுதிடுறேன். அடுத்து நம்ம
காஸ்ட் பெர் யூனிட் கண்டுபிடிக்கணும். காஸ்ட் பெர் யூனிட் அமௌண்ட் டிவைடட் பை யூனிட்ஸ். அமௌண்ட் டிவைடட் பை யூனிட்ஸ். ஸோ டிவைட் பண்ணினா என்ன அமௌண்ட்டு கிடைக்கும்? பெர் யூனிட்னா ₹8 பெர் யூனிட். காஸ்ட் பெர் யூனிட் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நம்ம ஃபினிஷ் குட்ஸ் அக்கௌண்ட். இதுவும் எல்லா ப்ராசஸும் முடிஞ்சதுனால ஃபைனலாக ஃபினிஷ் குட்ஸ். இப்போ நம்ம அங்கே எடுத்து எழுதினோம் இல்லையா, ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ப்ராசஸ் சி அக்கௌண்ட். ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ப்ராசஸ் சி. அங்கே நம்ம பேலன்சிங் ஃபிகர் போட்டோம் இல்லையா. ஸோ அந்த பேலன்சிங் ஃபிகரில் இருக்கிற அமௌண்ட்டு தான் 8,664, 69,312 பெர் யூனிட்டும் இங்கே ஞாபகம் வச்சுக்கணும். ₹8 பெர் யூனிட். அமௌண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட்ஸ் நம்ம இப்போ தான் பார்த்தோம் இல்லையா, அந்த அமௌண்ட்டை நான் இங்கே எடுத்து எழுதிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராப்ளமில் அதை எவ்வளோக்கு சேல்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஃபைனல் ப்ராடக்ட் வாஸ் சோல்ட் அட் ₹10 பெர் யூனிட். ஸோ ஃபைனல் ப்ராடக்ட் அப்படின்றது இதுதான். இந்த யூனிட்ஸை தான், ஃபினிஷ்டு யூனிட்ஸை தான் என்ன பண்ணியிருப்பாங்க, சேல்ஸ் பண்ணியிருப்பாங்க. 8,664 × 10 பெர் யூனிட் இல்லையா. எவ்வளோ யூனிட்ஸை சேல் பண்ணியிருக்காங்க? இந்த யூனிட்ஸ் தான். பெர் யூனிட் அப்படின்னும் போதே 86,640. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு டோட்டல் கிரெடிட் சைடில் அதிகமாக இருக்குது. ஸோ ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ப்ராஃபிட். இதுதான் பேலன்சிங் ஃபிகர். ஸோ இது வந்து யூனிட்ஸ் வந்து அதே தான், நீங்கள் பேலன்சிங் ஃபிகர் கண்டுபிடிக்க தேவையில்லை. இந்த அமௌண்ட்டுக்கு பேலன்சிங் ஃபிகர் 17,328. இதுதான் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட். ஓகேவா? இன்றைக்கி நடத்தின நார்மல் லாஸ் வித் ஸ்க்ராப் வேல்யூ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி ப்ராப்ளம் போட்டு பார்த்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வேறு ஏதாவது சப்ஜெக்ட்டுக்கான வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஆல்ரெடி வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருந்தால் உங்களுக்கு நான் அந்த லிங்க்கை ரிப்ளையில் கொடுக்குறேன். ஒருவேளை அந்த வீடியோ அப்லோட் பண்ணலைன்னா நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். நன்றி.